இந்தியாவில் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தைக் கொண்டு அமெரிக்காவில் கல்வி நிலையம் அமைத்தவர் எலிஹு ஏல். அதுதான் அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஏல் பல்கலைக்கழகம். இந்தியாவில் முறைகேடாக பணம் சம்பாதித்த ஒருவரின் பெயரை கொண்டிருக்கிறது என்ற குற்ற உணர்ச்சி ஏல் பல்கலைக்கழகத்துக்கு ஒருபோதும் ஏற்பட்டதே இல்லை. இன்று அந்த பல்கலைக்கழகத்தை பெரும் அறிவுச் சுரங்கமாக கருதுகிறார்கள். பல்துறைகளில் விரிவான ஆய்வுகள் நடக்கின்றன. ஆனால் தங்கள் பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய ஏல் இந்தியாவில் எப்படி இவ்வளவு வருவாய் ஈட்டினார்? அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உண்மைதானா என்பதை பற்றி யாரும் இதுவரை ஆராய்ச்சி செய்யவில்லை. ஏலை ஒரு புனிதரை போல் சித்தரிக்கும் செய்திகளும் தகவல்களுமே நிரம்பி இருக்கின்றன. மதராஸ் கவர்னராக ஏல் இருந்தபோது தன்னிச்சையாக வணிகம் செய்ததை பற்றியோ, இந்திய காடுகளை அழித்து தேக்கு மரங்களை விற்று பணம் சேர்த்ததை பற்றியோ, வைர வணிகம், அடிமை வணிகத்தில் ஈடுபட்டதையோ ஒரு வரி கூட அவருடைய சுய விவர குறிப்பில் இல்லை. ஏல் தனது அடிமை ஒருவரோடு உள்ள ஓவியம் ஒன்று அவரது நினைவு சின்னமாக பல்கலைக்கழக வளாகத்தில் மாட்டி வைக்கப்பட்டு இருந்தது. அதில் இருந்த கருப்பின அடிமையை அவர் விலைக்கு வாங்கி தனது வீட்டு வேலையாளாக வைத்திருந்தார் என்ற செய்தி 2007ஆம் ஆண்டு பரவியது. உடனே அது உண்மையில்லை என்று மறுத்த பல்கலைக்கழகம் அவசரமாக அந்த ஓவியத்தை இடமாற்றம் செய்ததோடு அதிலிருந்த அடிமையின் உருவத்தையும் நீக்கியது. சித்திரத்தில் விரும்பியபடி மாற்றம் செய்து கொள்ளலாம், ஆனால் வரலாற்றில் அப்படி மாற்றம் செய்ய முடியாதே. எலிஹு ஏல் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரியாக சென்னையில் பணியாற்றியவர். அவரது திருமணம் புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள மரியன்னை தேவாலயத்தில் நடந்தது. ஏலின் மகன் டேவிட் சிறு வயதிலேயே இறந்து போகவே அவனது உடல் சென்னையில் தான் அடக்கம் செய்யப்பட்டது. கடலூர் அருகே உள்ள தேவனாம்பட்டினத்தில் தனது மகன் பெயரில் டேவிட் கோட்டை என்ற பெரிய கோட்டை ஒன்றை 2 மில்லியன் செலவில் ஏல் கட்டினார். அந்த பணம் முறைகேடாக சம்பாதித்தது என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பதவி இழந்தார். இங்கிலாந்திலிருந்து எழுத்தர் வேலைக்காக வெறும் கையோடு இந்தியா வந்து இறங்கிய ஏல் 27 ஆண்டுகள் இந்தியாவில் பணியாற்றி சேர்த்த சொத்தின் மதிப்பு 100 கோடிக்கும் மேல்.